ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தோசைக்காய் ஸ்பெஷல். தோசைக்காய்னா இது வந்து ஆந்திராவோட ஸ்பெஷல் காய். எல்லாருக்கும் இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த காயை பற்றின அறிமுகமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து இது ரொம்ப கிடைக்கிறது இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் சொரக்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரி நீர்க்காய் வகையை சேர்ந்தது தான் இந்த தோசைக்காய். குறிப்பாக இது வந்து அந்த வெள்ளரிக்காய், அந்த வெள்ளரி பழம் அந்த வகையை சேர்ந்ததுன்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஆந்திராவில் ரொம்ப பாப்புலர் இந்த காய். இதை வச்சு அவங்க நிறைய டிஷ் பண்ணுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க, வெரைட்டியாக பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காய் வந்து இங்கே கொஞ்சம் இப்போ நிறைய சென்னை இந்த பக்கத்துலலாம் நிறைய கிடைக்கிது. ஆனால் நம்மளுக்கு வந்து அது பழக்கம் இல்லாதனால அதில் என்ன பண்ணணும், எப்படி சமைக்கணும்னு தெரியறதில்ல. பட் இது ரொம்ப நல்ல காய், நீர் சத்து நிறைந்தது. குறிப்பாக வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு காயின்றனால நான் இதை இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் இன்றைக்கி 2 டிஷ் சொல்லித்தர போகிறேன். சப்போஸ் இந்த காய் கிடைக்கிறவங்க இதை வச்சு பண்ணுங்கள். இது கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சொரக்காய் யூஸ் பண்ணலாம், பீர்க்கங்காய் யூஸ் பண்ணலாம், புடலங்காய் யூஸ் பண்ணலாம், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம். இந்த நான் இன்றைக்கி சொல்லித்தர 2 கிரேவியுமே நீங்கள் இந்த காய்கறிகளில் எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஒரே பேஸ் தான், போடுற காய் மட்டும் நம்ம வேறு பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த தோசைக்காயில் முதல்ல பார்க்க போகிறது தோசைக்காய் கிரேவி. செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த விழுது அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா விழுது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம், அதாவது வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வெள்ளை எள்ளு அது ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இதோட இது எதுக்காகனா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி கொஞ்சம் சூடான உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அடுத்து இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய்,
இப்போ இந்த காய் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு நல்லா கொதித்து அது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்து கலக்கி இறக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு கிரேவின்னு சொல்லலாம் இதை. நான் சொன்ன மாதிரி இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாக அது ஆகும். அதுக்கு நடுவில் நம்மளுடைய ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா. நம்மளுடைய தோசைக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. நான் இப்போ வந்து இதில் புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்தேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த புளிப்பு பத்தில் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல புளிப்போடு இருக்கும். அது அந்த மாதிரி செய்யலாம். தயிருக்கு பதிலாக வெறும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நீங்கள் இந்த கிரேவி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக மைல்டாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி இது. குறிப்பாக அந்த வெயில் காலத்தில் வந்து காரம்லாம் கொஞ்சம் குறைக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கிரேவி நான் இன்னைக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த தோசைக்காய் வச்சு ஒரு குருமா. ஏன்னா இது ரொம்ப மைல்டாக இருந்தது, கொஞ்சம் ஸ்பைசியாக ஒரு குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நறுக்கிய தோசைக்காய் 1, வெங்காயம் 1 அரைத்து கொள்ளவும், தக்காளி 1 அரைத்து கொள்ளவும், தேங்காய் சோம்பு அரைத்த விழுது 1 கப், பொடியாக நறுக்கிய பூண்டு பற்கள் 4, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் 4 மேஜைக்கரண்டி, புதினா கொத்தமல்லி சிறிதளவு. தோசைக்காய் குருமா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். நம்ம அதெல்லாம் சொன்ன மாதிரி தோசைக்காயை நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சதுரம்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சதுரங்களாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயும் சோம்பும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு இந்த கப்புக்கு ஒரு அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பாத்து வச்சு
கொதித்து பச்சை வாசனையும் போகணும், நம்மளோட காயும் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதோட கடைசியாக இந்த தேங்காய் அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம். இப்போ இது காய் வெந்து வர்றதுக்குள்ளே நம்மளுடைய ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. மாவும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை செய்யுங்க. ஏன்னா இந்த சீசனில் நிறைய கிடைக்கிது. குறிப்பாக இந்த பக்கத்தில் வட மாவட்டங்களில் நிறைய கிடைக்கக்கூடிய காய் இந்த தோசைக்காய். அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. ரொம்ப கஷ்டமே கிடையாது. நார்மலாக நம்ம எப்பவும் ஒரே வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு, ப்ளெயின் தேங்காய் சாதம் அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது. குறிப்பாக வெயில் காலத்தில் நிறைய சேர்த்துக்கோங்க நீர் சத்து நிறைந்த காய்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேர்த்து அப்படியே நம்மளோட உடம்புல இருக்க எனர்ஜி ஃபுல்லாக போயிடுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈடு கட்டணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உணவில் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண 2 டிஷ்ஷும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துறேன். தோசைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல தோசைக்காயை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
ஒரு வாணலியில் எண்ணெய் சூடாக்கி கொஞ்சம் சீரகம் சோம்பு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தோசைக்காய் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிர் அதோடு சேர்த்து கலந்துட்டு புதினா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா உங்களுடைய தோசைக்காய் கிரேவி தயார். தோசைக்காய் குருமா எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். தோசைக்காய் தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று விழுத அரைச்சிக்கோங்க. தேங்காயும் ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சம் சீரகமும் சோம்பும் தாளிச்சிக்கோங்க. இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா அதை அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அது வதங்கும் போதே அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கும் போதே அது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தோசைக்காய் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து காயை நல்லா வேக விடுங்க. இது காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கிட்டு புதினா கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா உங்களுடைய தோசைக்காய் குருமா தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம தோசைக்காய் வச்சு 2 டிஷ் பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.